ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறுதானிய பொங்கல். சிறுதானியத்தில் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கம்பு 1 கப்பு எடுத்தோன்னா அதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நான். இது ரெண்டையுமே இப்போ நம்ம லைட்டாக வறுத்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம பொங்கலுக்கு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே ஒன்றாவே போட்டு கொஞ்சமாக மீடியமாக ஹீட் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம். 1 கப்பு கம்புக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். ரெண்டையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா ஓரளவு வாசனை வந்துடும். ரொம்பவும் கறுக்கக்கூடாது, ஓரளவு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா நம்ம ஒரு 4 கழுவணும். நீங்கள் கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியே நல்லா கருப்பாகவே போகுது. அந்த கம்பு நம்ம பார்க்குறப்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது, கழுவுனோன்னா நல்லாவே ஒரு அழுக்கு மாதிரி போகுது. அது நல்லா 4 கழுவிட்டு அதுக்கு பிறகு 1 பங்கு கம்புக்கு 4 பங்கு தண்ணி வைக்கணும். பாருங்கள், இப்போ ஓரளவு செவந்துட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சூடு ஆறட்டோன்னு அப்புறம் இது பண்ணேன். நான் இப்போ ஏற்கனவே அளந்து தான் எடுத்தேன். நான் தண்ணி எடுக்கிறதுக்காக இப்போ கிளாஸால் அளந்துக்கிறேன் மறுபடியும். இப்போ இதெல்லாம் 2 கிளாஸ் போட்டிருக்கேன் நான். இப்போ 2 கிளாஸுக்கு நான் 8 கிளாஸ் தண்ணி வைக்கணும். ரெண்டும் சேர்த்து பாசிப்பருப்பும் கம்பும் சேர்த்து இப்போ 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 1க்கு 4ங்கிற அளவில் இப்போ 8 கிளாஸ் தண்ணி வைக்கணும். நான் 4 கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். அதில் எப்போயுமே நம்ம அரிசி பருப்பு இதுவே சாப்பிட்றத விட்டுட்டு சிறுதானியம்லாம் நீங்கள் எப்போயுமே உணவில் அதிகமாக எடுத்துங்க. இந்த கம்புலலாம் நிறைய அயன் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம். பெண்கள் சாப்பிடணும். அயன் சத்து நிறைய உள்ளது இது. நான் எல்லா சிறுதானியமும் போட்டு நான் சத்து மாவு அடித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் இப்போ கம்பு போட்டு ஒரு பொங்கல் செய்யலான்ட்டு செய்கிறேன் நான். ஈஸியான வேலை தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. குக்கர் இருந்ததுன்னா நம்ம வறுத்துட்டு அதில் போட்டு தண்ணியை மட்டும் அளவாக 4 பங்கு வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சா கூட இன்னும் நல்லாவே வெந்துடும். நான் இன்றைக்கி ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே தான் டைரெக்டாக வைக்கிறேன். அதுக்கே சூப்பராக தான் வந்துருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அரிசிக்கு அந்த கம்பு இதுக்கு அது அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுருங்க. இப்போவே அப்போ சேர்ந்து வெந்துடும். இப்போ இது 4 விசில் வரணும். 4 விசில் வரணும். இப்போ 2 விசில் வந்துட்டு அவ்வளோதான். நான் 4 விசில் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா மிளகு கொஞ்சம், ஜீரகம், அப்புறம் 2 பச்சை மிளகாயை குறுக்க வெட்டி வச்சுருக்கேன், அப்புறம் முந்திரி, இஞ்சியை நல்லா பொடியாக அரிஞ்சு நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ நெய் போட்டுக்கலாம். அதுக்கு நெய் போட்டுட்டு இப்போ அதெல்லாம் வறுத்து அதில் கலந்துட வேண்டியதுதான். கம்மன்னு வந்துடும் பொங்கல். சூப்பராக நல்லாவே இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வைக்கலாம். நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ வச்சுக்கலாம். நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மிளகை போட்டுடலாம். மிளகு கொஞ்சம் வெடித்த பிறகு நம்ம ஒன்று சேர்க்கலாம். முந்திரியை ஃபஸ்ட்டு சேர்த்திங்கன்னா கரிஞ்சிரும். மிளகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு முந்திரி, ஜீரகம் மற்றது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி ஒரு கிளறிட்டு சிம்மில் தான் வச்சுக்கணும், ஏன்னா டக்குன்னு செவந்து வந்துடும் முந்திரி. இப்போ ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் ஒன்றாவே போட்டு அதில் அவ்வளோதான். இதை வறுத்துட்டு நான் இப்போ குக்கரில் சேர்த்துட போகிறேன். நான் தூள் பெருங்காயம் தான் போடுறேன், அதனால் நான் இதில் போடலை. தூள் பெருங்காயத்தை நான் லாஸ்ட்டில் அந்த கடாயிலே கொட்டி கலந்துட்டேன். அது உங்களுக்கு இதில் விட்டு போச்சு காமிக்கிறதுக்கு. தூள் பெருங்காயத்தை லாஸ்ட்டில் அதில் முன்னாடியே போட்டால் கரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஓரளவு வந்துட்டு இப்போ அதை அப்படியே நம்ம போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க பொங்கல். அப்போ நல்லா இறுகி வந்துடும். இப்போ கொஞ்சம் தளதளப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டுனா நல்லா ஒரு பொங்கல் பதத்துக்கு வந்துடும். கரெக்டாக இருக்குது. ஒரு கிளாஸுக்கு 2 கலந்து எடுத்துக்கோங்க. 2 கலந்துட்டு 1 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி. இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. சூப்பராக வருது பொங்கல். இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னோடய வீடியோ பார்த்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள்.